கடைக்குள்ள ஒரு நாளைக்கு 10 ரூபாய்க்கு வியாபாரம் ஆனாலும் சரி. ஆனா ஏதோ ஒரு விதத்துல ஒரு வியாபாரமாவது நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பல மாசத்துக்கு முன்னாடி நம்ம கடைக்கு வந்த ஒரு கஸ்டமர் கிட்ட சாரீஸ் எல்லாம் நான் ப்ரீப்ளீட் பண்ணி கொடுப்பேன் மேம், உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் சாரியே கட்ட மாட்டேங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு கஸ்டமர் அவங்க கேரளாவுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போகணும், எனக்கு இந்த சாரியை ப்ரீப்ளீட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி புது சாரியை பாக்ஸ் பிரிக்காம கொண்டு வந்து கொடுத்தாங்கங்க. செம்ம வெயிட்டு சாரியை என்னால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக வந்து சாரி ப்ரீப்ளீட் பண்ணுற ஆள் கிடையாது. 2010 சாரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக எடுத்து கட்டுறனால எனக்கு ப்ளீட்ஸ் ப்ராப்பராக நிற்கணும். நான் எனக்கு பர்சனலாக எடுக்கிற சாரி ப்ளீட்டிங்கே வந்து ப்ராப்பராக இல்லைன்னா எனக்கு அது வந்து ஃபினிஷிங்கே பிடிக்காது. அந்த மாதிரி நச்சுன்னு நல்லா கரெக்டாக ப்ளீட் எடுத்து போட்டுட்டு போகிறது தான் என்னோட ஒரு ஹேபிட்டு. அதனால சரி நம்ம ப்ளீட் எடுத்து கொடுப்போம், நம்மளுக்கே அப்படி பர்ஃபெக்டாக எடுக்கும்போது இன்னொருத்தருக்கு பண்ணி கொடுக்கும்போது இன்னும் நல்லா பக்காவாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் சொன்னேன். அவங்க அதை ஞாபகம் வச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி பரவாயில்ல நம்ம எடுத்து கொடுப்போம், அவசரமாக கொண்டு வந்து வேற கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு 299க்கு பண்ணிட்டு இருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டேன். என்கிட்ட ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக பண்ணாதனால எனக்கு அந்த டேபிள் கிளிப்பு அதெல்லாம் கிடையாது. கையிலேயே வச்சு நான் பாட்டுக்கு ப்ளீட் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கீழே வேக்யூம் கிளீனர்லாம் போட்டு ஃப்ளோரை நல்லா நீட் பண்ணி வச்சுட்டு தான் அவங்க சாரீ ஓப்பன் பண்ணேன். 500 ரூபா சாரினாலும் 1000 ரூபாய் சாரினாலும் சாரி தானே. அப்புறம் அவங்க நல்லா ஹைட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட மெஷர்மெண்ட் எல்லாம் நான் எடுத்து வாங்கிட்டேன். 6 அடிக்கு இருக்கனால நல்லா வந்து ஃப்ளோ இருக்கணும், அப்புறம் நல்லா குட்டி ப்ளீட்டாக இருக்கணும் அப்படின்னு நிறையா அதில் கண்டிஷன்ஸ் வேறு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அதெல்லாம் மெஷர் பண்ணி எடுத்துட்டு ப்ராப்பராக இருக்கா எல்லாம் ப்ளீட் பண்ணி எடுத்து பின் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். கரண்ட்டு கரெக்டாக கட் ஆயிடுச்சு எப்பவும் போல். ஏன்னா ப்ளீட் எடுத்து கையோட ஒரு சின்ன அயனாவது பண்ணணும் அப்படின்னா தான் அது அப்படியே நிற்கும். பட் அயனே பண்ணாமல் நான் சாரியை ப்ளீட் ஃபுல்லாக எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அப்படி தான் எடுத்தேன். கடைசியாக தான் அதை கீழே போட்டு ஃபோல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ப்ளீட்டாக ப்ராப்பராக வச்சு அயன் பண்ணிகிட்டு இருந்தேன். முக்கால்வாசி வந்து சாரியை நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாக்ஸ் ஃபோல்டு பண்ணி மேலே அயன் பண்ணுறதுக்குள்ளே இங்கே பவர் கட் ஆயிடுச்சு. ஒரு வேளையை கரண்ட் வந்தோடனே பாக்ஸ் ஃபோல்டு பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி பாக்ஸ் ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போனால் நம்ம எவ்வளோ பெரிய ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வரும்போதுமே ஈஸியாக ப்ளீட் வந்து அப்படியே நிற்கும். ஃபைனலாக கடைசியில் பாக்ஸ் ஃபோல்டு பண்ணிட்டேன். லாங் ட்ராவல் போகிறீங்க இல்லை இந்த மாதிரி வெளியூர் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஃபோல்டு பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும் டக்குன்னு எடுத்து வியர் பண்ணுறக்கு. ஆனால் ஒரு விஷயங்க, யூஸ் பண்ணக்கப்புறமா ப்ளீட்டெல்லாம் எடுத்து விட்டுருங்க, இல்லைனா சாரி வேஸ்ட்டாக போயிடும். உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஃபோல்டு தேவைப்படுதுன்னா வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.